எல்னினோவின் தாக்கம் இலங்கைக்கு அதிகம் இருக்கும் என்று அறிவிக்கப்படுகின்றது. இதனால் இலங்கை வாழ் மக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கின்றார். மலேசியாவில் கைது செய்யப்பட்ட ரத்மலானே சைமா கஞ்சிபானை இம்ரானின் உதவியாளர் என்பது தெரிய வந்திருக்கின்றது. இது தொடர்பிலான விரிவான தகவல்களை வழங்குகின்ற 360 பிரீஃபுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாளை பொறுத்த மட்டிலே அரசாங்கம் மிக முக்கியமான சில அறிவிப்புகளை வழங்கியிருந்தது. எல்னினோவின் தாக்கம் காரணமாக நாங்கள் எதிர்காலத்திலே நீர் பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டியப்படும் என்பதனால் நீரை சிக்கனமாக மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று இன்று அரசாங்கம் அறிவித்தது. அதே போன்று எல்னினோவின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்பதனால் பெரும்போகத்தை அக்டோபர் முதல் வாரத்தில் ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இன்று விவசாய அமைச்சர் கூறினார். எல்னினோவின் தாக்கம் இலங்கை 2 விதத்திலே பாதிக்கப் போகின்றது. முதலாவது, இலங்கையிலே வெப்பம் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகின்றது. மறுபுறம் இலங்கையிலே மழை வீழ்ச்சி அதிகரித்து வெள்ளம் ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. எனவே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றுதான் அரசாங்கம் தற்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. எல்னினோ தொடர்பில் ஆராய்வதற்காக அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்திருக்கின்றது. அதன் தீர்மானங்களின்படிதான் பெரும்போகத்தை அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்றைய நாளை பொறுத்த மட்டிலே வழக்கு விசாரணைகள் தொடர்பிலான பல முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றிருந்தன. அதிலே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவை ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச பதவியில் இருக்கின்ற பொழுது 2022ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது 2022ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவின் பிரத்யேக செயலராக செயற்பட்டு, அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய விசேட திட்டமிடல் பணிப்பாளராக செயற்பட்டு ஜனாதிபதி நிதி ஒதுக்கீட்டிலே 2 சம்பளங்களை பெற்றிருக்கின்றார். எப்படி இருக்கின்றது? இந்த சம்பவம் தொடர்பில் தான் சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி விளக்கமறியல் வைக்குமாறு இன்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே போன்று மலேசியாவிலே இலங்கை போலீசாரும் மலேசியா போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையிலே ரத்மலானே சைமா எனப்படுகின்ற தனுஷ்க கௌசல்ய கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த ரத்மலானே சைமா என்பவர் தொடர்பாக நாங்கள் ஆராய்கின்ற பொழுது தற்போது கிடைத்திருக்கின்ற தகவல்களின்படி இவர் கஞ்சிபானே இம்ரானின் ஒரு உதவியாளர் என்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. கஞ்சிபானே இம்ரானுடைய சோசியல் மீடியா விடயங்களை இவர்தான் கையாண்டதாக தற்போது தெரிய வருகின்றது. கஞ்சிபானே இம்ரானுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸை சோசியல் மீடியாவில் போன்ற விடயத்தையும் அதாவது ரத்மலானே சைமா தான் செய்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீசார் அங்கு சென்று அவரை கைது செய்திருக்கின்றார்கள். அதே போன்று கெஹல்பத்ர பத்மை மலேசியாவிலே ஒளிந்திருப்பதற்கு இவர்கள் தான் அதற்கான சந்தர்ப்பங்களையும் அதற்கான வசதிகளையும் செய்து கொடுத்ததாக தற்போது விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட விடயமும் இன்று மிக முக்கியமான செய்தியாக அமைந்திருந்தது. ஹரக்கட்டா தொடர்பிலான விசாரணைகளை தொடர்ந்தும் பிடிஐ கீழ் முன்னெடுக்க முடியாது என்று நீதிமன்றம் இன்று அறிவித்தது. சரித் அபேசிங்க இன்று பிணை பெற்று வீடு சென்றார். தினமும் சரியான மற்றும் தெளிவான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.